ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சுலபம், அதே சமயத்தில் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் 200 கிராம் அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்தளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சுவைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மசாலா பொடி ப்ரானில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் உப்பு காரம்லாம் அந்த ப்ரானில் நல்லா இறங்கியிருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுறலாம். இன்னொரு சைடு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் தான் இருக்கும். அதுக்கு மேலே நான் ஊற்றலை. இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கம்மியாக தான் ஆகும். நீங்கள் எண்ணெய் சேர்க்காம கூட இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா இப்போ சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுருக்க ப்ரான் ஒன்றுத்தையாக இந்த இதில் சேர்த்துக்கோங்க. அதே சமயத்தில் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். குயிக்காக ப்ரான் குக் ஆயிரும் இல்லையா. இப்போ பாருங்கள், நம்ம ப்ரான் எல்லாத்தையும் தவாவில் சேர்த்தாச்சு. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை பரட்டி விடுங்க. ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷம் வேக வச்சா போதும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ப்ரான்லேருந்து உங்களுக்கு தண்ணி விடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, எல்லாமே ப்ரான் இருக்க தண்ணி தான். இந்த தண்ணிலாம் நல்லா வற்றி சுருண்டு வந்துச்சுன்னா நம்மளோட ப்ரான் தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் வற்றணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான ப்ரான் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெறுவாய்க்கே சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.